மீட்டுவது வீணையா? இல்லை, என் இதயம். சுவாமி, அப்படியே சிருங்கார சுவையுள்ள மோகன கீதம் ஒன்று பாடுங்கள். நான் அபிநயம் பிடித்தாடுகிறேன். மோகன கீதம்? நான் இருக்கும் சோக நிலையில் மோகமா? கீதாஞ்சலி, வேப்ப மரத்தில் மகிழம்பூ மலர்வதுண்டா? மனம் இருந்தால் மனோரஞ்சிதமும் மலருமே சுவாமி. தாங்கள் பெற்றுள்ள கலைவளம் சாமானியம் அல்லவே. வளம் இருந்து என்ன செய்கிறது? மனம் இல்லையே. நினைத்தால் நெஞ்சு விடுத்து விடும் போல் இருக்கிறது. என் கண்மணி அமுதா எங்கே கலங்கி நிற்கிறாளோ? என்னம்மா இது? என் கண்ணு, எனக்கு எதுக்கம்மா பூ? அம்மா தலையில பிரியமா வச்ச அடியாருன்னு அடிச்சிருப்பாங்க. அடி சக்காத்தி மகளே, எம்எல்ஏ அடி நியாயம் கட்டு. ஏண்டி அனாத, நீ இதை கேட்டுக்கிட்டு அடி இருக்க? இல்லம்மா. என்னடி இல்லம்மா? வெட்டிக்கார பேசவா ஒண்ணு வச்சிருக்கிறேன். ஓடி தோட்டக்காரன் வீட்டுல வரவு கொண்டாந்து போட்டிருக்கான். வீட்டுக்குள்ள எடுத்து போட்டு ஜண்டத்தோறு. குழந்தை விக்ரமன் பிரதாபன் எப்படி கஷ்டப்படுகிறார்களோ? சுவாமி, தாங்களே சதம் என்று நம்பும் இந்த அடிமைக்கு தங்கள் மனதில் இடமே கிடையாதா? கீதாஞ்சலி, அலைக்கடல் துரும்பு அலங்கோல சித்திரன் நான். பரிதாபத்துக்குரிய என் நிலை தெரிந்துமா இந்த கோரிக்கை? அப்படியானால் தன் வாழ்வையை தங்களுக்கு அர்ப்பணித்து விட்டு இந்த பேதையின் நிலைமை என்னாவது சுவாமி? எந்த உடமை இருந்து என்ன பயன்? தங்கள் அன்புடைமை ஒன்றுதானே என் சொத்து சுகம் சேர் சிறப்பெல்லாம். ஜீவனை நாடி துடிக்க இந்த உடலுக்கு உயிர் ஊட்டுங்கள். அனுராகத்திலே எழுந்து அலைகடலாய் குமுறும் என் வாழ்வின் கீதத்திற்கு தங்கள் அன்பென்னும் இன்ப துருதி ஊட்டுங்கள். என் இதய வீணை தங்கள் கலைக்கரத்தால் மீட்டுங்கள் சுவாமி. அல்லல் படும் குடிகளுக்கு நீதி வழங்கும் மன்னவன் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் இந்த அமலுக்கு அநீதி வழங்கலாமா? கலைவேந்தனின் காலடிகளை தஞ்சமென வீழ்ந்து கிடக்கும் இந்த கலைமலரை புறக்கணிக்காதீர்கள் சுவாமி, புறக்கணிக்காதீர்கள். கீதாஞ்சலி, உனக்காக வருந்துகின்றேன். என் உள்ளம் நிறைந்த அமுதவல்லி என் உடலோடு கலந்து சிந்தை உயிர் அணு ஒவ்வொன்றிலும் உறைந்து கிடக்கிறாள். என் நெஞ்சை விட்டு அவளை பிரிப்பது என் ஆறுயிரையே போக்குவதாகும். ஏண்டிம்மா, படத்தை கொண்டாந்து வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீட்டி நெரிச்சுக்கிட்டு நேரத்தை போக்குறிய? சிவனேஸ்வரர் வீட்டுக்கு ஒரு தெருவிலியா கிடக்கு? இதோ ஆச்சம்மா, முடிஞ்சதும் தண்ணி எடுக்கிறேன். நீ எடுப்பியோ நடிப்பியோ, என் வீட்டு தொட்டியில அண்டா குண்டாவில தண்ணி பஞ்சமே இருக்க கூடாது, அவ்வளவுதான். சரிம்மா. என்ன தெரியல? தெரியுது. உன் மேல ஒரு குற்றம் இருக்கு, அதனாலதான் உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். என் மேல ஒரு குற்றம் இருக்கா? நான் ஒரு குற்றமும் பண்ணலையே. நான் கல்யாண தரகனாச்சே. தரக செஞ்ச குற்றம் தாண்டா தலைக்கு மேல வந்திருக்கு. புறப்படு. ஐயோ, என் தொழில நான் யாருக்குமே துரோகம் நினைச்சது இல்லையே. துரோகமே செய்யலையா? எனக்கே துரோகம் செஞ்சிருக்கேன். உன் துரோகத்தால் பாதிக்கப்பட்டவனை பாரடா, உன் சூழ்ச்சிக்கு பலியாக்கப்பட்டவனை பாரடா பார். சிரிக்காதையா? அட நல்லப்பா, ஏ நல்லப்பா, உன் வேகத்தை கண்டு நான் அசந்தே போயிட்டப்பா. ஐயோ மன்னாரண்ணே, நீ அசந்து என்ன பண்றது? அந்த பொண்ணு அசரமா? அதுக்கு ஏதாவது மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கியா? அண்ணே, அதுக்கு என்ன செய்ய போற சொல்லு. அதுக்குதான் நீயே வழிய கண்டுபிடிச்சு விட்டியே. வேஷம் இங்க போட்டா பத்தாது, போட வேண்டிய இடத்துல நீ போட்டு காட்டணும். எந்த ஒரு காரியத்துக்கும் வேஷம் போட்டாதான் வெற்றியா செஞ்சு முடிக்கலாம். இந்த மாதிரி உன் விஷயத்தை இப்பவே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நல்லப்பா, என்ன நம்பப்பா. அண்ணே, சத்தியமா உன்னை நம்புறேன். அண்ணன் ஓடு, ஓடாத பாரு. காரியத்தை வெற்றியா தேவி, அமுதவல்லி இறந்து போயிட்டான் நம்பினால் ஒழிய மகாராஜாவோட மனம் திரும்பாது. இதை நீங்க நம்புறீங்களா இல்லையா? நம்புகிறேன் அடி. ஆனாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறீங்க. ரொம்ப சரி. அவ உசுரோட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இருப்பதும் தெரியாது, இறந்ததும் தெரியாது. பின்ன ஏமா இந்த தயக்கம்? வாழறதுக்கும் சரி சாவறதுக்கும் சரி வல்லமை வேணும் தேவி. துணிஞ்சவங்களாலதான் துயரத்தை வெல்ல முடியும்.
மகாராஜாவை நம்ப வைக்கிற ஏற்பாடுகளை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். வாங்க, தைரியமா சொல்லுங்க செய்திய. போங்கம்மா. தேவி, தைரியமா நடந்துக்கணும். சொல்லுங்க தேவி, சொல்லித்தானே ஆகணும். யார்? என்ன என் அமுதா கிடைத்து விட்டாளா? அமுதா இறந்துட்டுதாய். குழந்தைங்க காட்டுல மிருகங்களுக்கு பலியாயிட்டுதாய் செய்தி வந்திருக்குது மகாராஜா. என்ன? அமுதா இறந்து விட்டாளா? இறந்து விட்டாளா என் அமுதா? உண்மையாகவா? ஆமாங்க மகாராஜா. அமுதா, அன்பு செல்வங்களா, மடிந்து விட்டீர்களா? இந்த பாவியை விட்டு விட்டு என்றேனும் உங்களை சந்திப்போம், இன்பமாக வாழ்வோம் என்ற நம்பிக்கை ஒழிந்து விட்டதா? நாடு இழந்து, நகர் இழந்து, தியாக தம்பியை பிரிந்து நீங்கள் இருக்கின்றீர்களே என்று இந்த உயிரை வைத்துக் கொண்டிருந்தேனா? என் வாழ்க்கையில் பண்ண போட்டு விட்டீர்களே. அமுதா, பிரதாபா, நீங்கள் எல்லாம் போய் இனிமேல் எனக்கு உயிர் இருந்து என்ன பயன்? எனக்கே இந்த வாழ்வு, எனக்கே இந்த வாழ்வு, எனக்கே இந்த வாழ்வு. என்னால் பார்க்க முடியவில்லை இந்த பரிதாபத்தை. அடியே, உன்னை வீடு வலிச்சு கோலம் போட சொன்னேனா? இப்படி கோலமாவை பழக்க சொன்னேனா? அம்மா, கோலம் அழகா இருக்கம்மா. இருக்குண்டி, இருக்கும். பானை நிறைய கோலமாவு இருக்குது இல்ல? இப்படி கொட்டமடிக்க கோலமாவு தெருவுல ஒண்ணும் கிடக்கல. கொண்டா. அம்மா, கோலம். ஆமாண்டி, அலங்கோலம். நாய குளிப்பாட்டி நடுவூட்டுல வச்ச மாதிரி வச்சன் இல்ல, சிங்காதன கோலம் போடுவேன், சீரழியும் வச்சிடுவேன். தர்திரம் பிடிச்சவளே, நீ வீட்டை விட்டு தொலைஞ்சாதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும். தொலைஞ்சு போ. தூங்குடா கண்ணு. தூங்க மாட்டேன்? பாடினாதான் எனக்கு தூக்கம் வரும். அது கட்டுது போ. கல்யாணம் ஆகியும் கண்ணின்னு சொல்லுவாங்க. நீ என்னடா என்ன கல்யாணம் ஆகாமல பெரிய சம்சாரியே ஆக்கிடுவோம் போல இருக்கு. இப்போ நீ பாடல, புதப்பா வந்ததும் சொல்லு, நடிக்க சொல்லுவேன். அப்படியா? இந்த வாரு, எனக்கு தாலாட்டு பாட வராது. வேணா ஒப்பாரி பாடட்டுமா? பாடுமானாக்கா. ஆமா புள்ள, இப்பவே தாலாட்டி கத்துக்கோ பையனை. ஏன்னா குந்தளபுரி மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். எப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. இந்த பாரு புள்ள, நீ கெஞ்சினாலும் சரி, மிஞ்சினாலும் சரி, நீ வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஆமா. ஓய், நேரம் நெருங்கியாச்சுல்ல, தாலி கட்டலாம் இல்லையா? வணக்கம் அண்ணையா. கணக்குப்படி நாழி ஆகுது. ஐயரே, சீக்கிரம் ஆகட்டும். நாளை கட்ட நேரம் ஆகுதுன்னுதான் அம்மா. என்ன பையன் யாரு? என்ன சொல்றான்? இவன் ஒரு வாழ பயலுங்க. எங்கேயோ இருக்க வேண்டியவன் இங்க இருந்துட்டு என் கழுத்தை அறுக்கிறான். இத பாரு, என்ன வாழ தோல்னதான் சொன்ன, அப்புறம் பார்த்துக்க. ஆமா. ஏம்மா அழற? அழாதம்மா. புதப்பா பிடிக்கலையே உனக்கு? பழையப்பா வீட பாக்குறதுக்கு கொழுன்னு ஜோரா இருக்காரு. நீனும் சும்மா அழுதுகிட்டே இருக்கிறிய. புதப்பா மாதிரி நீ ஜோரா இருக்க வேண்டாம். எங்க எங்க? என்னது புது அப்பாவா? பழைய அப்பான்னு வேற சொல்றான். யோ, இல்ல யாரா தம்பி நீ? இருங்க இருங்க, நான் சொல்றேன். இது எங்க அம்மா. அங்க உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் எங்க தாத்தா. ஓஹோ, அது ஆத்தா, இது தாத்தாவா? மட்டு மரியாதை தெரியாத பசங்களா. டேய் மன்னாரு, உன் வேலையை என்கிட்டயே காட்டிட்டியா? கன்னி பொண்ணை பாதிச்சு வாடான்னா கண்ணு மாடு மாவட்டியாந்து இருக்கிற. ஐயா ஐயா, ஏன் அப்படி அநியாயமா பேசுறீங்க? என் மக கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணையா. அதுல அந்த பையன் ஆயமுட எலி மூஞ்சி பயல எங்களை எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்ச. இப்ப அவனை என்ன செய்யறோம் பாரு. அயோக்கிய பயல, டேய் நில்லு. அயோக்கிய பயல. ஐயா ஐயா ஐயா, நீங்க கொஞ்சம் நிதானமா கேளுங்க ஐயா. உண்மையை சொல்லிடுறேன். டேய், உள்ளதாவது நல்லதாவதுரா. ஊரை கடுத்த பசங்களா இப்ப என் பேரையா கெடுக்க வந்திருக்கீங்க. உங்க எல்லாத்தையும் இப்ப ஒழிச்சிட்டு மறுவேலை பார்க்க. அயோக்கிய பயல, பழனியில இருக்க வேண்டிய பையன் பாதுகாவல் இங்கே வந்துட்டு இந்த கேள்வி வேலையான போட்டா இப்ப என்ன செய்யணும்?
செல்லம், நானே தான் செல்லம். மானாமது மண்பானை எல்லாம் மண்ணா போச்சு, நாசமா போச்சு. இன்னொன்னு பாக்கி இருக்கு, அதான் சேர்த்து போடலாம். எங்கடா அது? போய் உள்ள இவளோட இங்க எங்கடா வந்து குந்திக்கிட்டு இருக்கிற? இந்த பொண்ணோட வாடையே நம்ம வீட்டுல வரக்கூடாது. சித்தப்பா சித்தப்பா நீங்க பேசாம இருக்க சித்தப்பா. இது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு சித்தப்பா. இது ஏற்கனவே எனக்கு தெரியும். அப்படி சொல்லப்பா. அப்படியா விஷயம்? அப்ப அந்த வாலு இந்த பையனை நான் தான் சித்தப்பா வளர்த்தேன். இவனை இந்திரபுரி ஆத்தாங்கரையில இருந்து பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். இவன் யாரு பெத்த பிள்ளைன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவனை உங்க அப்பா யாரான்னு கேட்டா எங்க அப்பா மகாராஜாங்கிறான். அதான் அப்பவே சொன்னேனே, அவங்க அம்மா அவனை ஆள பிறந்தவனேன்னு தாளாட்டி இருப்பாங்கன்னு. அப்படி சொல்லாத மன்னாரு, ஒருவேளை நிஜமா இருந்தாலும் இருக்கலாம். நானும் அதே காட்டுல இருந்தா ஒரு பைத்தியக்காரனை புடிச்சு கொண்டாந்து வீட்டுல வச்சிருந்தேன். இப்ப அவனோட பெரிய சக்கரவர்த்தின்னு சொல்லி இந்த நாட்டு ராஜாமாவிலே கொடுத்து வச்சிருக்காங்க. ஏண்டா இல்லை, இதுக்குத்தான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி இந்த வேஷம் போட்டு இப்படி கூத்தாண்டியா? இல்ல சித்தப்பா இல்ல. முந்தின கல்யாண ஏற்பாட்டுல இவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அதுக்குதான். பழைய கதையை விட்டு தள்ளுறா. முதல்ல கல்யாணத்தை முடிச்சுக்கிருவோம், அப்புறம் அந்த பையனை பத்தி விசாரிப்போம். டேய், தாலியாவது மிஞ்சிச்சா? அதுவும் கலாட்டாவில போயிடுச்சா? இல்ல சித்தப்பா, அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. யோ 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 என்னையா தேங்காய கரண்டிக்கிட்டு நிக்கிற? மந்திரத்தை சொல்லியா? இல்ல கட்டா தாலியங்கிற? சரி சித்தப்பா. மக்களை பெத்து மகாராஜரா இருங்க. அவாடி நல்லப்பா, முடிச்ச பலமா போடப்பா. செல்லத்தை கடைசி வரையும் விடாம ஓடி தேடி கழுத்துல தாலியை கட்டிவிட்டேன். உன் சபதம் நிறைவேறி போச்சு. என் பணமோட சரி சரி. சபதம் என்ன சபதம்? கல்யாணம் ஆனா மீசை எடுக்கிறேன்னாரு. அப்படியா சொன்னாங்க? இன்னும் என்ன வெக்கம்? மீசையும் எடுத்தாச்சு, ஆசையும் முடிச்சாச்சு. இந்த வருமா இப்ப என்ன சொல்ற? ஆம்பளை சிங்கம். ஐயே தெரியுதே ஆணழகா, உங்க மோகர பவுச்சு. சத்தம் போட்டாயா கொன்று விடுவேன். எடை இருக்கிறதே எல்லாம். ஐயோ, என்னிடம் ஒரு செல்லா காசு கூட இல்லையே. வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க எங்கிட்ட நடக்காது. இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாத்தையும் கூட. நான் ஒரு அனாதை, என்னையே தொந்தரவு செய்கிறேன். அனாதையா? அப்படின்னு உன் கழுத்துல இருக்கிற தாலியை கைட்டு வைங்க. தாலியா கேட்கிறாய்? தாலியா? சின்னம் சிறு வயதில் பெரும் பழிக்கு துணிந்த பாவி, உனக்கு என் மாங்கல்யமா வேண்டும்? என் பிணமும் கொடுக்காது. சரி, நீ மரியாதையா கேட்டா கொடுக்க மாட்டேன். உடம்ப புண்ணாக்கி கிட்டாலும் உனக்கு புத்தி வரும் போல இருக்கு. எங்க ஓட பாக்குற? அட பாவி, சண்டாளம், உனக்கு என்ன தைரியம்? அம்மா, யார்? விக்ரமா? நீயா? நீயா திருடன்? நீயா திருடன்? அம்மா. அட சண்டாளா, கள்ளனாக வந்து தாலியை கேட்டதை விட கொலைகாரனாக வந்து என் நாளையை கேட்டிருக்கலாமே. காவலனாக செங்கோல் பிடிக்க வேண்டிய கரத்தில் கண்ணக்கோலா பிடித்தாய். எனக்கு மகனாக பிறந்த யமனே, போ போ, கொலைந்து போ. அம்மா, விக்ரமா, விக்ரமா. நான் பெற்ற மகனே. திருட்டு போயல வாடா. எதிர்கால யோக்கியரே, கிளம்புங்க. அம்மா, ஐயா, இவன் என் மகன்.
எவனா இருந்தா என்ன? திருடுறது இந்த ராஜாங்கத்துல பெரிய குத்தம். நான் பெற்ற செல்வத்தை நானே திருத்திக் கொள்கிறேன். என்னிடமே விட்டு விடுங்கள் ஐயா. இது அரசாங்கத்துல வந்து கேளு, நாங்க விட முடியாது. வாடா திருட்டு பையல. ஐயா கருணை காட்டுங்கள் ஐயா. ஐயா விக்ரமா, என்ன விக்ரமா? எங்க விக்ரமன் இன்னும் காணோம்? அண்ணனே, ஊர்ல விக்ரமனை புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டாங்களா? ஆமா, கட்டாயம் தண்டிச்சிருவாங்க. என்ன சொல்கிறாய்? குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா, மறுக்கிறாயா? நீதிபதி அவர்களே, என் மகன் திருட முயன்றது உண்மைதான், மறுக்கவில்லை. பாலப்பருவத்தில் செய்த பிழை, கருணை கூர்ந்து மன்னியுங்கள். இந்த நாட்டின் சட்டப்படி திருடுவது மன்னிக்க முடியாத குற்றம். திருடனுக்கு பரிந்து பேசுவதோ ஆதரவு காட்டுவதோ தவறான செயல் அம்மா, தவறான செயல். பெற்ற பிள்ளையின் மீது தாய்க்கு பாசம் இருக்கும், தந்தைக்கும் பாசம் இருக்கும். ஆனால் எனக்கு பாசம் எதன் மீது தெரியுமா? சட்டத்தின் மீது. கருணையை விட சட்டம் மிக பெரிது. சாதாரண மனித உணர்வை மதித்து கருணைக்கு இடமளித்து விட்டால் சட்டம் பயனற்றதாகிவிடும், குற்றங்கள் மலிந்துவிடும். கள்வனுக்குரிய தண்டனை உன் மகன் பெற்றே தீர வேண்டும். மாற்றார் துன்பமறியாத மதலை சிறுவன் ஐயா. அனாதரவான நிலையில் அரும்பசி மாற்று வழி என்று தீச்செயல்களுக்கு துணிந்து விட்டான். சூழ்நிலையால் தவறிவிட்ட பாலகன். நம்ப முடியாது தாயே, நம்ப முடியாது. இந்த வயதிலேயே திருடுபவன் பரம்பரை வழியில் வந்த பக்காத்திரனாகவே இருக்க வேண்டும். நிறுத்துங்கள். சகவாச தோஷத்தால் என் சிறுவன் திருடிவிட்டதற்காக எங்கள் பரம்பரை குறைத்து கூற வேண்டாம். பாராண்ட மன்னன் மனைவி நான். ஆள பிறந்த அருமை செல்வன் என் மகன். நீதியை பரிபாலிக்கும் மன்னரின் மனைவியை பாருங்கள். பிறர் பொருளை காப்பாற்றப் போகும் இளவரசரை பாருங்கள். வாலே திருடனும் இந்த பசுப்புக்காரியும் மன்னர் பரம்பரையா? மன்னர் பரம்பரை. சுந்தர நாட்டின் சட்டப்படி திருட்டு குற்றம் புரிந்த இந்த சிறுவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். நாளை மறுநாள் சூரியோதயத்தில் நிறைவேற்றப்படட்டும். விக்ரமா, அம்மா! விக்ரமா! அண்ணா, விக்ரமா! விக்ரமா! கண்ணே விக்ரமா! ஏரி மலையாய் குமுறுகிறதடா என் இருதயம். புரந்தர நாள் ஏற்பட்ட பொல்லாங்கு நம்மை திசைக்குறவராய் பிரித்து விட்ட போதிலும் மூத்த மகனாவது கிடைத்தா என்று பாவி நான் மகிழ்ந்தேன். என் மகிழ்ச்சியில் மண் விழுந்து விட்டதே விக்ரமா. மறுபிறப்பில் உன் மகனாக பிறக்கும்படியாதே ஆச்சு. மகனே விக்ரமா, தந்தைக்கு பிறகு சிங்காதனம் ஏற வேண்டிய நீ நாளை தூக்கு மேட ஏற போகிறாயே விக்ரமா. நான் எப்படிடா